வேலைக்கு சம ஊதியம்ன்ற வார்த்தையவே நீ தானடா சொன்னன்றாங்க. வார்த்தையை சொல்லி தானே நீங்கள் வாக்குறுதியை கொடுத்து. இப்போ கனிமொழி அம்மா அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிக அளவுக்கு வேலைக்கு வராங்கன்றாங்க. 47% உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் இப்போ வேலைக்கு வராங்க. வேலைக்கு வர பெண்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுக என்னன்னா வாயால் கெட்ட கட்சி. ஒன்று பட்டம் நாமம் அப்படின்னு அறிவிலித்தனமாக பேசி அமைச்சர் பதவியை இழப்பாங்க. இந்த மாசுன்னு ஒரு இதயம் இல்லாத ஒருத்தர் இருக்கார் இல்லையா, மனித உருவம் இருக்கிறதுனாலே ஒருத்தர் மனுஷன் கிடையாது. அவர் மனித வகையிலே இல்லை இது கடுமையான வார்த்தை இல்லை சார். இதை விட டீசெண்டாக திட்ட தெரியல எனக்கு. அதுதான். அப்புறம் இந்த வேளாண்மை பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க சார். அது வந்து 100% கட் காப்பி பேஸ்ட். ஒரு சின்ன விஷயம் கூட அதில் மாறி இருக்காது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சால் சுந்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கும். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செவிலியர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜாக்டோஜி அமைப்பினர் ஆசிரியர்களுடைய போராட்டம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், ஒவ்வொரு கட்டமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தொடர் போராட்டங்கள் அப்படிங்கிறது இதில் இடைநிலை ஆசிரியர்கள் விட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். இதில் 2 ஆஸ்பெக்ட்லேயும் போராட்டம். ஒன்று ஓய்வூதியம் திட்டத்துக்காக கேட்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பெர்மனண்ட் ஜாபுக்காகவும் போராடுறாங்க. இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து இதனுடைய ஆணிவேர் எங்கே இருக்குது அப்படின்னா திமுக கொடுத்த வாக்குறுதி தான். அப்போ அந்த வாக்குறுதிகளில் திமுக இன்றைக்கி தவறிடுச்சு, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக ஆகிக்கிட்டு இருக்கு. திமுக இதுக்கு இடையில் வந்து நேற்றைய செய்தி என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கு காலையில் வந்து செய்தி, இந்த ஆசிரியர்கள் குறித்தான இந்த செய்திகளில் ஒரு ஆய்வுக்குழு வந்து அமைச்சிருந்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் தலைமையில் அமைச்சிருந்தாங்க. அது வந்து கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சது. அதுக்கான அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். இந்த சமர்ப்பிப்புக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கங்கிறது அரசனுடைய இதுலேருந்து நமக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஒரு அறிவிப்பு மூலமாக தெரியும்னு நினச்சிங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் சமயத்தில் இது மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக என்னன்னா வாயால் கெட்ட கட்சி. ஒன்று பட்டம் நாமம் அப்படின்னு அறிவலித்தனமாக பேசி அமைச்சர் பதவியை இழப்பாங்க. இல்லை இப்படி நான் உங்களுக்கு எது சாத்தியம் இல்லாததோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இது பண்ணுவாங்க. இன்றைக்கி போராடுற ஒவ்வொரு அதிகமாக அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டது பெண்கள் தான். அது செவிலியராக இருந்தாலும் சரி, இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்களும் சரி. இப்போ கனிமொழி அம்மா அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிக அளவுக்கு வேலைக்கு வராங்கன்றாங்க. ஆமாம், அதுக்கு வந்து திமுக மட்டுமே காரணம் கிடையாது. அது ஒரு 200 ஆண்டுகால வரலாறு. பெண்கள் இப்போ வேலைக்கு வராங்க. வேலைக்கு வர பெண்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செவிலியர்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கே கொண்டு போய் போட்டிங்க? நடுராத்திரியில் கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்தில். அதுலேயும் ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து நீங்கள் வந்து சென்னையை தவிர்த்து எங்கே வேணாலும் போய் போராடிக்கோங்கன்னு சொல்லி அவங்கள பஸ்ஸில் ஏற்றி வேறு ஊரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் மீடியாவில் ரிப்போர்ட்டே ஆகலை. வேறு ஊருக்கு நீ சென்னைக்குள்ளே போராடாது. அதே தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் மற்ற எல்லாத்துக்குமே, தூய்மை பணியாளர்களுக்கும் தெரியும். அது அவங்க வந்து இன்ன வரைக்கும் அந்த 2 பகுதியை சேர்ந்தவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா, அவன் போராடத்தான் செய்வான். இந்த மாசுன்னு ஒரு இதயம் இல்லாத ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மனித வகையிலெல்லாம் அவர் சேர்த்துக்கவே கூடாது. மனித வகையில் மனித உருவம் இருக்கிறதுனாலே ஒருத்தர் மனுஷன் கிடையாது. அவர் மனித வகையிலே இல்லை இது கடுமையான வார்த்தை இல்லை சார். இதை விட டீசெண்டாக திட்ட தெரியல எனக்கு. அதுதான். மனித உருவம் இருக்கிறது என்பதால் அவரெல்லாம் மனிதர் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த செவிலியர்கள்ட்ட எல்லாம், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா நாங்கள் செஞ்சிடணுமா அப்படின்னு. இப்போ ஒரு வேளை அப்படியே கேட்டிருக்காரு. அப்போ அங்கே வந்து கொஞ்சம் தெனாவட்டா கொஞ்சம் திமுறா பதில் சொல்கிற ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு போராட்டக்காரர் இருந்திருந்தா, நீ அடுத்த வாட்டி எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேளு, அன்றைக்கி மூஞ்சிலே குத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டா பதில் சொல்லியிருந்தா
இந்த மாசுங்கிற இதயம் இல்லாத நபர்லாம் எங்கே போய் முகத்தை வச்சிருப்பாரு? அப்போ என்னன்னா, நமக்கு அமைச்சர் பதவிங்கிறது மக்கள் நமக்கு போடுகின்ற ஒரு பிச்சை தான். ஆக்சுவலி அது ஜனநாயகத்தில் மக்கள் கொடுக்கின்ற ஒரு பதவி, அவ்வளோதான். சரிங்களா? அதை வந்து ஏதோ நம்ம இந்த உலகத்துக்கே நம்ம ஒரு பெரிய தலை ஏதோ அப்படின்லாம் தலகணம் ஏறிச்சுன்னா, அதனால தான் திமுக இந்த தலகணத்தினால தான் அழியிறது. ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தாங்களா, அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, அப்புறம் தான் வர முடியும். அப்போ இந்த தலைகணம் தான் வந்து இவங்களை இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணவே வைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்டோஜியில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அன்பில் மகேஷ், அவர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசெல்லாம். அது ஃபெயிலியர். 6ஆம் தேதி ஜனவரி 6 தான் அவங்க போராட்டம், கால வரையற்ற போராட்டம் நடத்த போகிறாங்க. எப்படி கவர்மெண்ட் மிஷினரி வேலை பார்க்கும்? 5ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் எப்படி அது ஆகும் அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, செவிலியர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம வேலைக்கு சம ஊதியன்ற வார்த்தையவே நீ தானடா சொன்னன்றாங்க. இப்போ அதில் பலர் வந்து வார்த்தையை சொல்லி தானே நீங்கள் வாக்குறுதியே கேட்போ, நீ உனக்கு இது உனக்கு வாக்கு வேணும்னா, ஒருத்தவங்களோட ஓட்டு வேணும்னா திமுக என்ன வேணாலும் பொய் சொல்லும். இப்போ கனிமொழி மேடம் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தலைமையில் அடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா அதில் என்னென்ன பொய்யெல்லாம் எழுத போகிறாங்கன்னு தெரியலை. இவ்வளோ சூழ்நிலைகள், இவ்வளோ விஷயங்கள். இது தேர்தல் வாக்குறுதிகள் வந்து போன தடவை நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதை நிறைய விமர்சனத்துக்கே உட்படுத்தணும். ஏன்னா 2016 கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை அப்படியே காப்பி பண்ணி 2021 கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அந்த விமர்சனத்தையும் நம்ம வச்சோம். அதான் அந்த மாதிரியான ஒரு காப்பி பேஸ்ட் இந்த தடவை வருமா வராதாங்கிறத அந்த தேர்தல் வாக்குறுதி. அப்போது பத்திரிகையாளர்கள் இன்டைரக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கனிமொழி தலைமை அமைச்சாலும் சரி, டிஆர் பாலு தலைமையில் அமைச்சாலும் சரி, அதான் யார் கனிமொழி டிஆர் பாலு அந்த குரூப்ல அவங்களும் இருந்தாங்க. இந்த தடவை புதுசாக அவர் பிடிஆர் சார் வந்திருக்காரு. பாவம், அவரை வந்து சொல்லுவாரு, ஆனால் இங்கே நடைமுறைப்படுத்தணும்ல, அதான விஷயம். அப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னா, இவங்க வந்து காப்பி பேஸ்ட் கவர்மெண்ட்டுன்றீங்க. ஏன் அப்படின்னா, எஸ் அது உங்கள் வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது, பத்திரிக்கையாளர்கள் சொல்ல முடியாது. பாவம், நீங்கள் இது மட்டும் இல்லை, நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று வருஷம் போடுறாங்கல்ல, அதையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தான் இந்த வருஷம் இருக்கும். அந்த அப்படியே அதுவுமே ஒரு கட் காப்பி பேஸ்ட்டு. அப்புறம் இந்த வேளாண்மை பட்ஜெட்னு ஒன்று போடுவாங்க சார், அது வந்து 100% கட் காப்பி பேஸ்ட். ஒரு சின்ன விஷயம் கூட அதில் மாறி இருக்காது. இப்போ போன வருஷம் வந்து கரும்புக்கு 197 ரூபா உயர்த்தி தரப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, அதே தான் இந்த தடவை 190. அந்த 197.50 போடலாம்ல, அதை கூட போட மாட்டாங்க. அப்படியே கட் பேஸ்ட் காப்பி தான் போடுவாங்க. கட் பேஸ்ட் காப்பி காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லைங்கிறது தான். அதுதான் அதோடைய நீங்களே அதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்கீங்கிறது தான். ஆமாம். அப்போது நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் அதாவது திமுக கவர்மெண்ட் மாதிரியெல்லாம் வந்து ஒரு குருட்டு தைரியக்காரங்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வாக்குறுதியும் கொடுத்துட்டு அது இத்தனை 4.5 வருஷம் ஓடி போச்சு, நிறைவேற்றவும் செய்யாமல் அடுத்து நாங்கள் ஒரு வாக்குறுதி அளிக்க போகிறோன்னு சொல்லி ஒரு குழு போடுறீங்கன்னா, இவங்கள மாதிரி குருட்டு தைரியம் இருக்கிற ஆட்களை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்களோட இந்த திமிரும் தெனாவட்டும் தான் இவங்களோட பெரிய சொத்து. நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும், யார் என்ன பண்ணிட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இதுதான் அவங்களோட ஆட்சியை வந்து அவங்க திரும்ப திரும்ப இழப்பதற்கு, அது ரொம்ப அவமானகரமான தோல்வியை தழுவுவதற்கு ஒரு காரணம். இந்த முறை வந்து போராடுகிறவர்கள் யாரும் அவங்கள்ட்ட ரொம்ப இது என்னென்னா, அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தகுதி உள்ள நபர்கள் யாருமே இல்லை. யாருமே போய் இப்போ மாசு போய் வந்து ரொம்ப பெருசாக அவங்க போராட்டம் பண்ணினதுக்கப்புறம் தான் போனார். ஆனால் அவர் அங்கே ரொம்ப திமிர்த்தனமாக பேசியிருக்காருன்னு அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து சொன்னாங்க. இப்போ இந்த டீச்சர்ஸ் கிட்ட பாருங்களேன், டீச்சர்ஸை வந்து எவ்வளோ அது பாவம், அவங்க எல்லாரும் மூட்டை முடிச்ச தூக்கிட்டு குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு சில பேர் வந்திருக்காங்க. குண்டு கட்ட அப்படி தூக்குறீங்க, தரத்தரன்னு இழுக்கிறீங்க, இது பண்ணுறீங்கன்னா, அப்போது அந்த இன்னைக்கு யாரை கையெழுத்து கூட ஒரு 1000 பேருக்கு நான் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மாசோர்கள் அறிவிச்சிருந்தேன். சார் நீங்கள் 1000 பேர், ஆனால் வந்து அந்த 1000 பேரில் 737 பேருக்கு வேலை வந்து நாங்கள் தரோன்னு இருக்காரு. இல்லை அதுக்கப்புறம் 1000 அது சொன்னார். 1000னா எப்படின்னா, அது எப்படின்னா இந்த 5 வருஷத்தில் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களுடைய பணியிடங்களை நிரப்புதல், அதுதானே ஒழிய புதுசாக பணியிடங்களை உருவாக்க முடியாதுங்கிறாரு மாசு. அதில் அவங்க எல்லாமே தந்திரமாக பண்ணுவாங்க, பர்மனன்ட் ஜாப்பு கொடுக்க முடியலை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து அவர் நிறைய பொய்களையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பணியிடங்களே இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சங்கம் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 4500க்கு மேலே இங்கே பணியிடங்கள் இருக்குது, அதில் எங்களை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணினாலே போதும் அப்படின்றாங்க. அந்த சம வேலை சம ஊதியம்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம பண்ண மாட்டோம்னு சொல்கிறது வந்து அந்த மக்களோட வாழ்க்கையவே நீங்கள் மொத்தமாக இருட்டாக்குற மாதிரி. இன்கேஸ் அவன் இத்தனை வருஷத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணினதை ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருந்தா கூட அவங்க வந்து வேறு அளவுக்கான ஒரு சம்பளத்தை வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த அரசாங்கம் தான் எது எடுத்தாலும் திமுக அரசாங்கம் தான், பார்த்தாயா ஆந்திராவை, பார்த்தாயா கர்நாடகாவை, அவனை விட பஸ்ஸு செலவு வந்து இங்கே கம்மி தான், எதுக்காகத்தாலும் அப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஈவன் உத்தரப்பிரதேசம் இந்த பாஜக ஆள்கின்ற மாநிலங்களில் கூட இந்த நர்சஸ் சம்பளம் வந்து பெரிய லெவலில் இருக்குது, எபோ 40,000 இருக்குது.
ஆனால் இங்கே கம்மியாக இருக்குது. 7500 சம்திங், அப்புறம் 18,000 ஒரு குரூப் இருக்காங்க. அதே தான் டீச்சர்ஸ்லேயே ஒரு குரூப் அப்படி இருக்காங்க. அப்படிங்கும்போது மற்றதுக்கெல்லாம் பார் உத்தரப்பிரதேசத்தை, ராஜஸ்தானை பார், பீகாரை பாருன்றீங்க. இப்போ நீங்கள் எங்கெங்கே கை காட்டுறீங்களோ அந்த மாநிலத்திலலாம் குறைந்தபட்ச சம்பளமே ஒரு 25,000க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 18,000க்கு டீச்சர்ஸையும், 18,000க்கு வேலை வாங்குற நர்ஸையும், 15,000க்கு வேலை வாங்குற அவங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம், இந்த தற்காலிக ஆசிரியர்கள், நீ கொடுக்குற இந்த டீச்சர் வேலையை மட்டும் பார்க்குறதில்ல, அவங்க எக்ஸ்ட்ரா எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து உழைப்பு சுரண்டல் செய்கிறீர்கள். இது திமுக இப்படி உழைப்பு சுரண்டல் செய்து, இதில் கொடுமையான விஷயம், இடதுசாரிகள் 2 பேருமே இந்த போராட்டத்தை குறித்து முதல்வர் அவர்களோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற கோரிக்கையை இன்ன வரைக்கும் வைக்கல. அப்போ என்ன முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க போய் மார்ச் ஏப்ரலில் பிரச்சாரம் போவாங்கன்றதே தெரில. இந்த போராடவங்களுக்கு இப்போ இடதுசாரிகள் தானே இந்த மாதிரி சம ஊதியத்துக்கெல்லாம் வந்து எப்பயும் குரல் கொடுக்குறவங்களா இருந்தீங்க. அப்போ திமுகவோடு சேர்ந்து இடதுசாரிகள் நீங்கள் தேய்ந்து போய்விட்டீர்கள். கட்சி தேஞ்சு போச்சு, கட்சியோட உங்கள் சித்தாந்தம் தேய்ந்து போய்விட்டது. அப்போ என்ன முகத்தை வச்சுட்டு நீங்கள் போய் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கிறது. அதனால் திமுகங்கிறது ஒரு சேர்ந்தாரை கொல்லி கட்சி. திமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் அழிந்து விட்டது, திமுகவோடு சேர்ந்து 2 இடதுசாரிகளும் அழிந்து விட்டார்கள், திமுகவோடு சேர்ந்து விசிகே வந்துச்சு, திமுகவோடு சேர்ந்து அண்ணன் வேல்முருகனும் முடிச்சிட்டார். அப்புறம் இஸ்லாமிய கட்சிகளை அவங்க சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து இவங்க என்ன ஏதோ நம்மளை சேர்த்துக்கிட்டாங்களே பெரிய விஷயம் சார் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களுக்கும் வந்துட்டாங்க. நீங்களாம் பேராசிரியரை பார்த்தா சொல்லுங்கள். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேசுங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்திருக்கின்றேன்.